என்னோட பேர் சௌமியா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் 1 வீக் முன்னாடிலாம் மதுரையில் ரொம்ப வெயிலாக இருந்தது. இப்போ இங்கே வந்தனால கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப குளிராக இருக்குது. இந்த மணல் சாரல் வேலை இருக்கனால ரொம்ப குளிராக இருக்குது. இதுதான் தெரிய மாட்டேன்து. மலை மேலே இருந்து பார்த்தா கீழேலாம் நல்லா தெரியும். ஆனால் இந்த தடவை பனிமூட்டம் ரொம்ப இருக்கனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது சரியா. அதனால கொஞ்சம் லைட்டாக 12 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி அந்த டைமில் கொஞ்சம் வெயில் அடிக்கும், அதனால கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திவ்யா மதன்குமார். நாங்க மார்னிங் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock போல வந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா சரியான பனிமூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவ்வளோ பனி இருந்துச்சு, லைக் ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு எல்லாமே. நம்ம எங்க ஏரியாவை பாத்தீங்கன்னா நாங்க மதுராந்தகத்துல இருந்து இங்க வரோம். இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஏற்காடு வர்றது. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏற்காடு பக்கத்துல இருக்கேன், நாகலூர்ல இருந்து வரேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டாகவும் லைட்டாக பனிச்சாரலும் மலைச்சாரலும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே வண்டி ஓட்டுறவங்க, ஸ்கூல் குழந்தைங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. வெயில் அப்பப்போ வந்துட்டு போகுது, அப்பப்போ கம்மியாயிருது. இந்த மாதிரி கிளைமேட்டு ரொம்ப என்ன சொல்லி ஏற்காட்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. குளிர் பனி எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வசிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்பப்போ. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வெளியூருக்கு வரவங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த கிளைமேட்டு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.